இட்லி கடை படத்துல யாரும் நடிச்சிருக்காங்க? கடை படத்துல தலைவரே போதும். இருந்தாலும் சொல்றேன், சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு, அருண் விஜய் சார் வில்லனிசம் மாதிரி நல்லா ஒரு ரோல் நல்லா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம சோபனா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ் எல்லாம் இசையமைச்சு அவருடைய இசையமைப்பு நல்லா பெடலிசம் வேற லெவலு, ரவுடிசம் வேற மாதிரி இருக்கும். வந்து ஒரு மெலடி சாங்க நல்லா நாங்க தான் இங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மேன் எப்படி இருப்பாங்க, ஃபேமிலியா குடும்பத்தோட எல்லாருமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா இருக்கு. அவரு டைரக்ஷன் பண்ணாலே அது மாசா ஓடிடும். மத்தவங்க எடுத்தாலே அது வேற. அவரு தன்னை தானே எப்படி செதுக்கினவரு, அவருக்கு தெரியாதா என்ன மாதிரி கதை எடுக்கணும், என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? எங்க அண்ணனுக்கு தெரியும் எப்படி வரணும், எப்படி இந்த படத்தை இப்படி கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா சீனும் கொடுக்க மாட்டாரு, கம்மியாவும் கொடுக்க மாட்டாரு. கரெக்டா என்ன ரோலோ அதை கேட்டு பண்ணிட்டு அது ஒரு மாசா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அதாவது அவர் ரசிகர் பட்டாளத்தை தான் சொன்னாரு. நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் அரசியலுக்கு வந்தா இங்க நிறைய பேர் காணாமலே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா இங்க அங்கிள் அரசியல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் எங்க வட சென்னை தனுஷ் எல்லாம் உள்ள இறங்கினாருன்னா அன்புதான் எல்லாமே இங்க. அப்புறம்ன்ற மாதிரி அரசியல் வரணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் வரணும்னா அவருடைய விருப்பம். அதை நாங்க வந்து எந்த ஒரு நாங்க வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு ரசிகனா நிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு ரசிகன், நாளைக்கு வந்து தொண்டனா நிப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. எங்க இப்ப வந்து அண்ணன் கூப்பிடுறோம், அடுத்து தலைவான்னு கூப்பிடுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம். அண்ணன் வந்தா ஓட்டு போடுவோம், இல்லையா அவர் பின்னாடி நாங்க போவோம். படத்தை பார்த்து அவர் பணம் நடிச்சாலே போதுங்க. நிறைய பேர் வந்தவங்களே ஏன்டா வந்தோம் இதுக்குள்ள, இது ஒரு சாக்கடை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவர் வர வேணாம். அவர் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் உண்மையிலே. தளபதி வந்திருக்காருன்னா அவருடைய தனிப்பட்ட விருப்பம், ரசிகர்களுடைய கோரிக்கை. ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ரஜினி சாரி தான் வர சொன்னாரு, தேதி பின்னர் அறிவிக்கப்படும்ன்றாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, சரிங்களா? நான் இன்னைக்கு வந்தேன்னா இது என்னோட விருப்பம். அதே மாதிரி அவங்களோட விருப்பம். இந்த சட்டை போடுறேன், இந்த பேண்ட் போடுறேன்னா அது என்னோட விருப்பம். அது மாதிரி அவருக்கு அரசியல வந்து ஒரு புரட்சி செய்யணும். 4 பேருக்கு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நீட் தேர்வு, இந்த மாதிரி இலவச பேருந்து, அந்த மாதிரி ஏதாவது சொல்லாம செஞ்சா சந்தோஷம் தான். விஜயகாந்துக்கு அடுத்து யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அதாவது விருதாச்சலன்றது கேப்டனுடைய தொகுதி, நல்லாவே இங்க எல்லாருக்குமே தெரியும். விருதாச்சலம் நிலையத்துனா கேப்டனுடைய தொகுதி அது. அதுக்கு அடுத்து யாராவது எங்களுக்கு வந்து நல்லது செஞ்சா யாரு என்ன எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. நல்லது செஞ்சா நாங்க கண்டிப்பா வரவேற்போம். தனுஷ்ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்கும். அவர் நல்லது செஞ்சா, அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பாடு நல்லா இருந்தா தான் அதோட ரிவ்யூ கொடுக்க முடியும். நீ சாப்பிட்டதுக்கு முன்னாடியே ரிவ்யூ கேட்டேன்னா நான் என்ன சொல்றது? எதுவுமே நம்ம கையில எதுவுமே கிடையாது. அது மாதிரி அவர் யாரா இருந்தாலும் நல்லா அன்புமணி அண்ணா இருக்கட்டும், சீமான் அண்ணா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், எடப்பாடியா, எல்லாருமே வந்து அவங்க யார் ரொம்ப நல்லது பண்றாங்களோ அவங்கள தலைவரா தேர்ந்தெடுக்க போறாங்க. அது நம்ம கையில இல்ல, காலத்துடைய கையில இருக்கு. நம்ம ரஜினி சொன்ன மாதிரி அவரோட கையில இருக்கு, நம்ம கையில கிடையாது. இட்லி கடை